நந்தீஸ்வரா ஐயா சுவாமி, என்னை வாழ்த்துக்கள் சுவாமி. வணக்கு தலை கழகு யாரா உள்ள அப்படியா சபையா உள்ள இந்த பஜார்களை பைத்தி மாத்தி கிடக்கு ஊர்களை கூட கிடக்கும். இந்த மூல வளர்ச்சி இல்லாத்து பிரம்மத்தி தோஷம் பிடிச்சி தன்னையும் அறியாமல் ஆடையும் இல்லாமல் நம்ம என்ன பேசுகிறோம் என்று தெரியாத நிலை சிவபெருமானுக்கு ஏற்பட போகிறது. யாரால எப்படி எதனால வருகிறது அப்படின்னு எங்க சித்தருக்கு எட்டியவாறு நாங்கள் நடத்த வந்திருக்கிறோம். நல்லதை மட்டும் ஏற்றுக்கொண்டு தீயதை ஒதுக்கி 10 மாதம் சுமந்த குழந்தையை நம் ஒரு தாய் தந்தை எப்படி ஆதரிப்போமோ அதுபோல எங்கள் நாடக பிள்ளைகள் ஆதரிமாறு உங்கள் அன்போடு இரு கரம் குவித்து வேண்டி கேட்பது. தயவு செய்து சட்டம் அதிகம் எங்களுக்கு அமைதி இருந்து நாங்க என்ன பேசுறோன்றது தெரிஞ்சுக்கிட்டா போதும். நந்தீஸ்வரா எப்பேற்பட்ட சபை 4 வேதம் 6 சாஸ்திரம் நன்னுள் அனைத்து கற்றுணர்ந்து குரு பெரியவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய குருகளாட்சி சபை. என்ன சபை? குரு குருகளாட்சி சபை. தாய் தந்தை உடன் பிறந்த அண்ணன் தம்பி 4 பேர் அமர்ந்திருந்தாலும் அது சபைதான். 4000 பேர் அமர்ந்திருந்தாலும் அதுவும் சபைதான். அப்படி சமயத்தில் எப்பேர் சபைக்கு வந்திருக்கிறாயே, வந்தவுடன் என்ன செய்தார்? ஐயோ வணக்கம் சுவாமி. வந்தன வழிபாடு செய்தார். பெரியார்கள் என்ன கொடுத்தார்கள்? நல்ல ஆசிர் கொடுத்தார்கள். உனக்கு மட்டும் கொடுத்தால் போதுமா? சிறியவன் சிறந்தாண்ட வணக்கங்கள் பல. அப்படி இருந்தாலும் இப்ப சபையில் வந்திருக்கிறேன். யார் என்ற விளக்கம் சொன்னா சொல்லாவிட்டால் தெரியாது. முச்சுடன் ஆத்தல் அழித்தல் காத்தல். ஆத்தல் அழித்தல் காத்தல். ஆமா. அப்படி என்றால் என்ன சுவாமி? அப்படி என்றால் தெரியாது. 3 உலகமாக பிரித்து மூர்த்தி தேவனும் 3 என்னென்ன தொழில்? சத்தியரகத்தை அழக்கூடிய பிரம்மதேவனோ சதுர்முக தேவன் படைப்பு தொழிலுக்கு அதிபதி. அப்ப படைக்கும் தொழிலுக்கு சத்தியரகத்தை அழக்கூடிய பிரம்மதேவனோ படைக்கும் தொழிலுக்கு அதிபதி. உண்மைதான். சிவபந்துக்களை படைத்து விட்டால் மட்டும் போதுமா? அது எப்படி சார்? 84 படைத்தா அந்த படைத்த சிவன் அது உயிர் வாழ வேண்டும் என்றால் படிகளுக்கு தொழிலுக்கு அதிபதி. அது ஏற்படாமல் அது சிவபந்துக்கள் உயிர் வாழ வேண்டும் என்றால் அதற்கு இவருக்கு இன்னாருக்கு இன்னைக்கு தான் படி. ஆமா. அப்படி படி அளக்கிறது யாருடைய வேலை? உங்களுடைய வேலை. இந்த சிவபெருமானுடைய வேலை. ஆமா ஐயா. நீங்க வந்து நீங்க கூத்தாடுற. ஆமா. போயிட்டு உன் குடும்பம் போய்க்கு போத்து யாரால? நான் அழகிற படியாள. ஆமா. பிரார்த்தனாங்கள அவங்களுக்கு படி அழகிறது யாரு? நீங்க தான். நான் தான். ஆமா. 84 ஜீவராஜ் நடப்பனே ஊர்வனே அனைத்துக்கு படி அழைக்கக்கூடியவன் யார்? நீங்க தான் ஐயா. நான் படி அழகனா அன்னைக்கு அவ்வளவுதான். அன்னைக்கு பட்டி தான். உண்மைதான். அப்படி நான் படியாளனால் மட்டும் போதுமா? ஆமா. படியாள மட்டும் போதுமா? எனக்கும் மேல ஒருவர் இருக்கிறார். உங்களுக்கு மேலே? ஆமா. ஐயோ யாரு ஐயா? எங்கள் இருவருக்கும் மேல ஒருவன் யார் தெரியுமா? என் மைத்துனர் ஒருவர் இருக்கிறார். 3 உலகங்களாக பிரித்து முப்பெரும் மும்மூர்த்தி தேவராக முதல் மூர்த்தி கைலாயத்தில் அமர்த்தி எனக்கு கொடுத்த செவ்வன வேலையை படியாந்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் படியளக்க செல்வதற்கு முன்பதாகவும் பிறகும் என் தேவியாகப்பட்டவள் உமா பார்வதியிடம் பாதபூஜை வாங்கிவிட்டுதான் செல்வர் வழக்கும். ஆகினால் நான் அழைத்ததாக அது விரைவில் சென்று உமா பார்வதியை
குடும்பத்தில் பிறந்து இந்த உலகில் பிறப்பதற்கு முன்பு ஒரு நாளைக்கு நான் பிறந்து மரம், செடி, கொடி, மலை, குன்று போன்ற எண்ணற்ற சிவராசியிலும் படைத்து ஆதிசக்தி என பெயர் பெற்று எவ்வித குறையாமல் வாழ்ந்து வருகிறேன். என் சுவாமியோ படி அளப்பது முன்பதாகவும் படி அளந்த பிறவும் அவர்கள் நான் பாத பூஜை செய்வது வரைக்கும் சென்று என் சுவாமி பார்க்க வேண்டும். சுவாமி பார்வதா வருவதே ராஜன் பெற்றே பரமசிவனானுச்சே